வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்தியா பாகிஸ்தானுடைய போர் மீண்டும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அந்த டீட்டெயில் அனாலிசிஸை பார்ப்போம். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவுடைய அஃபிஷியல் கம்யூனிகேஷன் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் 3 விஷயம் இருந்துச்சு. எனி ஆக்ட் ஆஃப் டெரர் வில் பி கன்சிடர்ட் அஸ் வார். எந்த விதமான பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவில் மீது நடத்தப்பட்டால் அதை இந்தியா போராக கருதும். ஆப்ரேஷன் சிந்தூர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் பீன் பாஸ்ட். ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிவு பெறவில்லை, நிறைவு பெறவில்லை அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை இந்தியா மதிக்காது. இந்த பயங்கரவாதம் இருக்கும் வரை இந்தியாவுடைய மதிப்பு அப்படின்றது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருக்காது அப்படின்றது தான். இப்போ இதுக்கு பிறகு நம்மளுடைய செங்கோட்டை அருகில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் இந்தியர்கள். காஷ்மீரை சேர்ந்த சில மருத்துவர்கள், யூபியை சேர்ந்த சில மருத்துவர்கள் ராடிகலைஸ் ஆகி பண்ணதை பார்த்தோம். பட் அதுக்கு பின்புலமாக இருந்தது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி என்ஐஏவுடைய புலன் விசாரணை வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இந்தியாவுடைய சில சைகைகளை நம்ம பார்க்கணும். ஜெனரல் மனோஜ்குமார் கட்டியார் அவர்கள், நம்மளுடைய மேற்கு இராணுவ தளபதி, வெஸ்டர்ன் ஆர்மி கமாண்டர், அவர் ஒரு போர் ஒத்திகைக்கு பிறகு, ஒரு வார் கேமிங் இப்போ போயிட்டு இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஜென்ரலாக எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் தெரியும். ரொம்ப வேகமாக கோபமாக பேசக்கூடியவர் கிடையாது, ஒரு கூல்டடான ஒரு தலைவர். அவருடைய பேட்டியில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாம பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை தாக்கி அளித்தோம். அதுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் முற்பட்டாங்க. அந்த பதிலடிக்கு இந்தியா கொடுத்த சம்மட்டி அடி அப்படின்றது அவங்களுடைய ஏர் பேசஸ், மிலிட்ரி பேசஸை நம்ம தாக்கி அதை தகர்த்தோம். அதன் பிறகு அவங்களோட டிஜிஎம்ஓ மூலயமா அவங்க தான் நம்மக்கிட்ட கெஞ்சி கூத்தாடி போர் நிறுத்தத்தை கேட்டாங்க. சில நாடுகள்கிட்டையுமே மூலியமாக இந்தியாவை எப்படியாவது கொஞ்சம் சொல்லி நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் சொல்லிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியாவுடைய ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு திறன் கிடையாது அப்படின்றதும், அடுத்த முறை மீண்டும் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு முற்பட்டா இந்த முறை கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம தெற்கு இராணுவத்துடைய ஒரு கோர் கமாண்டர், மிக முக்கியமான தளபதி, அவர் பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, போன முறை இதே தான் ஒரு நரேஷன் அவர் கொடுக்குறாரு. போன முறை நாங்கள் பண்ணது ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆக்ஷன் எடுக்கலை, எங்களால் நினச்சிருந்தா எடுக்க முடிஞ்சிருக்கும். இந்த முறை எங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அரசாங்கம் என்ன லெவலில் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம். தேவைப்பட்டால் பாகிஸ்தானுக்கு, இது சொல்லக்கூடியது ஸ்ட்ரைக் கோருடைய கமாண்டர். ஸ்ட்ரைக் கோர் அப்படின்றது சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், ஒரு இராணுவத்தில் டிஃபென்சிவ் கோர், அதாவது நாட்டை எதிரிகள்ட்டு உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு படைப்பிரிவு இருக்குது. வெளியில் எதிரியோட நாட்டுக்கு உள்ளே புகுந்து அடிக்கிறதுக்கு ஒரு படைப்பிரிவு இருக்குது. ஸோ சைனா பக்கம் நம்ம 2 ஸ்ட்ரைக் கோர் வச்சுருக்கோம், இந்த பக்கம் ஒரு 3 வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரைக் கோரோட தளபதி சொல்லும்போது அதோடைய வெயிட்டேஜ் அப்படின்றது வேறு. உள்ளே புகுந்து அடிப்போம், பாகிஸ்தானுக்குள்ள தேவைப்பட்டால் எவ்வளோ தூரம் போகுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் ஒரு போர் ஒத்திகையப்போ சொல்கிறாரு. அதே சமயம் இந்தியாவுடைய விமானப்படை ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒத்திகையை பண்ணுறாங்க. வாயு சக்தி 26 அப்படின்னு சொல்லிட்டு, இது பொக்ரானில், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பொக்ரான் நடக்குது. ஸோ 2 மிக முக்கியமான படைப்பிரிவுகள், சதர்ன் கமாண்ட், இராணுவத்தோடைய வெஸ்டர்ன் மற்றும் சதர்ன் கமாண்ட் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்திய விமானப்படை இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய போர் பயிற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிடி நியூஸில் நேற்று இப்போ ஒரு 4:40 அதை லைவாகவும் காமிச்சாங்க. அந்த வீடியோவில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐஏஎஃப்ஓடைய, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய S-400 ஃபயரிங்கை அதில் காமிச்சிருக்காங்க. ப்ராக்டிஸ் ஃபயரிங் S-400 பண்ண பிறகு அந்த ரேடார் சிக்னேச்சரை காமிச்சிருக்காங்க. அந்த ரேடாரில் எதிரி நாட்டுடைய விமானம் அருகில் வரும்போது அதை சுட்டு வீழ்த்துறதுக்கான ஒரு இது இருக்குது. லாங்கஸ்ட் எவர் கில் ரெக்கார்டட் இன் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அதுக்கு டைட்டில் கொடுக்குறாங்க. லாங்கஸ்ட் கில் எவர் ரெக்கார்டட் இன் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி அப்படின்றது உலகத்தோடைய யுத்த வரலாறுலேயே இவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தியது இந்தியா தான். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஒரு 400 கிலோமீட்டர் அளவுக்கான மிசைல், பாகிஸ்தான் பயன்படுத்திய அவாக்ஸ், அவங்களுடைய அவாக்ஸ் சாப் 2000 எரிக்ஸ் ரக விமானம், இது
314 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நம்மளுடைய S-400 சிஸ்டம் சுட்டு வீழ்த்திருக்கு. ரஷ்யா கூட இதை பண்ணது கிடையாது. ஏன்னா ரஷ்யா தான் தயாரிச்சு S-400 கண்டுபிடிப்பாளரே வந்து ரஷ்யா தான். ரஷ்ய இராணுவம் பண்ணாததை இந்தியாவுடைய விமானப்படையோட ஏர் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. 314 கிலோமீட்டர் அப்படின்றத பாகிஸ்தானுடைய வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு நாயை உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அவங்களுடைய டெப்த் அப்படின்றது பெரிய லெவலில் கிடையாது. ஸோ 314 கிலோமீட்டர் அப்படின்றது ஒரு ஒரு இது சொல்கிறது ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரின்னு நம்ம சொல்லலாம். இந்திய வரலாற்றிலே இல்லை உலக வரலாற்றிலே ஒரு ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த வீடியோவை இவங்க காமிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுடைய எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நம்மளுடைய இன்னொரு இராணுவ தளபதி பேசும்போது ஒரு கருத்தங்களை பேசும்போது சொல்கிறாரு, பாகிஸ்தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆயுதங்கள் முழுவதும் சைனா கிட்ட இருந்தால் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எந்த நாடுமே பாகிஸ்தானுக்கு இப்போ ஆயுதங்கள் வழங்குறதுல தவிர்க்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்டுடைய பயங்கரவாதம், அதில் இருக்கக்கூடிய ரெப்புடேஷன் அது மாதிரி. ஆனால் சீனாவோட ஆயுதங்களை நாங்கள் க்ளோஸாக பார்த்தோம். சீனாவுடைய ஆயுதங்கள் என்னதான் தொழில்நுட்பத்தில் இருக்குன்னு சொன்னாலும் அது வந்து யுத்த காலத்தில் ப்ரூவ் பண்ண முடியல. அன்டெஸ்டட் வெப்பன்ஸ் யுத்த காலத்தில் அதால் வந்து சோதிக்கப்படாத வெப்பன்ஸாக தான் இருக்குது. சீனாவுடைய வெப்பன்ஸை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம், இனி வரக்கூடிய காலத்துலையும் எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டு. ஸோ கிளியர் கட்டாக இப்போ இந்த 4 சம்பவங்கள்லையும் நீங்கள் கவனிங்க, ஒரு அக்ரெசிவான போஸ்டரிங் தெரியுது. அதாவது நான் இருக்கேன்டா, நீ முடிஞ்சாவா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற அந்த அக்ரெசிவ் போஸ்டர் தெரியுது. ரெண்டாவது, S-400 ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுடைய பாகிஸ்தானுடைய ஸ்ட்ரென்த்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விமானப்படை தான், தரைப்படை கிடையாது. இந்த விமானப்படையிலையுமே குறிப்பாக F-16 மற்றும் JF-17 ரக விமானங்கள் தான், J-10 நம்ம சொல்லலாம். இந்த 2 விமானங்கள் தான் இருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய சாப் எரிக்ஸ் ரக விமானங்கள். இதுமே ஈஸியாக நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியுது அப்படின்னு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வலிமையே கிட்டத்தட்ட இல்லை அப்படின்றது காமிக்குது. மூணாவது, இந்தியாவோட இஸ்ரேலோடைய அந்த பர்ச்சேஸ் லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோராவாக இருக்கட்டும், ஹேமராக இருக்கட்டும், ஸ்பை பாம்ஸாக இருக்கட்டும், ஏரோ ஹெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்குறோம் அப்படின்ற போது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டெலிவரி பிளாட்ஃபார்ம், நம்மளுடைய இராணுவ தளவாடங்கள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சுகோய் ரக விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பு, அதில் பொருத்தப்படக்கூடிய ஏவுகணை பிரம்மோஸ் இந்திய ரஷ்யா கூட்டு தயாரிப்பு, அஸ்த்ரா இந்திய தயாரிப்பு, ஹேமர் இப்போ நம்ம அங்கேருந்து வாங்க போகிறோம், லாரா இப்போ இஸ்ரேல்கிட்டருந்து வாங்கி அதில் ஃபிட் பண்ண போகிறோம். இஸ்ரேலுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வெப்பன்ஸ் அவங்க போன வருடம் யுத்தங்களில் பயன்படுத்தியது இந்தியாவுக்கு இப்போ கிடைக்க இருக்குது. ஏற்கனவே ஸ்பைஸ் பாம்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. மீட்டியார் மற்றும் ஹேமர் போன்ற ஏவுகணைகள் இப்போ தான் நம்ம வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குகிறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம். S-400 நம்ம ஏற்கனவே பயன்படுத்தியதை மீண்டும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்தியாவுடைய ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய லெவலில் நம்ம உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை இந்திய ராணுவம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக எதிரிக்கு இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு தெளிவான எச்சரிக்கை. ஏன்னா பாகிஸ்தானுடைய சுச்சுவேஷன் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். 5 விஷயங்கள் மக்களுக்கு அவங்களோட ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் எங்கே பார்ப்பாங்க. நீங்கள் சிவில் வார் நடந்த நாடுகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் வீக்காக இருக்கும்போது தான் அது என்றைக்குமே நடக்கும். ஸோ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் இன்னைக்கு பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னே சொல்லிடலாம். ஷபாஸ் ஷெரீஃபை ஒரு நாய்க்குட்டி மாதிரி தான் இப்போ இந்த அசீம் முனீர் அப்படின்றவங்க வச்சுருக்கான். நவாஸ் ஷெரீஃப் அவங்களுடைய மூத்த தலைவர் நாட்டிலே இல்லை. அவங்களுடைய மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரே தலைவர் இம்ரான்கான் ஜெயிலில் இருக்கிறாரு, கண்ணு போயிருச்சு. இன்னைக்கு அவங்களுடைய பார்ட்டி மேலே கிராக் டவுன் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இம்ரான்கான் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த நாடு எந்த நிலைமையை போகும் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்கள் நம்ம நாட்டையே நம்ம கம்பேர் பண்ணுறோம், ஏன் இங்கே வந்து பெரிய லெவலுக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. மக்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பின்மையெல்லாம் இல்லை, ஸ்மூத்தாக ஒரு அரசியல் சிறத்தன்மை இருக்கிறதுனால போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை லஞ்ச லாவணியங்கள். கடந்த ஒரு 3 மாதம் தலையங்கத்தை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியோட வீட்டும் 80 கோடி 100 கோடிலாம் இன்னைக்கு வந்து 100 கோடிக்கு எத்தனை சைபர்னு கூட நம்மளால பாதி பேர்களால் எண்ண முடியாது. ஆனால் 100 கோடி 200 கோடின்னு இருக்கு. ஆனாலும் அந்த மக்கள் காக்கக்கூடிய பொறுமை என்ன அப்படின்னா நாடு ஸ்டேபிளாக இருக்கு, வளர்ச்சி பாதையில் இருக்கு, நல்ல ஒரு இராணுவம் இருக்கு, ஒரு ஸ்திரமான அரசாங்கம் இருக்கு. இப்போ பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எதுவுமே கிடையாது. லஞ்ச லாவண்யம் அப்படின்றது நம்மளை விட மிக மிக அதிகம். வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது தலைவிரிச்சாடுது. அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த அசீம் முனீரோட இவனுடைய பாப்புலாரிட்டி அப்படியே கம்மியாகிக்கிட்டே வரக்கூடியதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. நடுவில் வந்து அமெரிக்காட்ட ஒப்பந்தம் போட்டோம், பலுச்சிஸ்தானில் கோடிக்கணக்கான $1 ட்ரில்லியன் வெல்த் இருக்குது, நம்ம ஓவர் நைட்டில் ஷேக்கிங்களாயிரும்,
நாமளும் இங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியர்கள் மாதிரி யுஏஇ மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து ஃபெராரி வாங்கிட்டு சுற்றுவோம், இந்த இடத்துல கஸ்வாயின் பண்ணுவோம், இந்தியாவை வந்து கைப்பற்றிடுவோம், இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தது எல்லாமே இதுவும் காணல் நீர்னு தெரியுது. இப்போ இந்த நேரத்தில் அந்த நாட்டை ஒன்றிணைச்சு வைக்கணும், அந்த இராணுவத்தோடைய அந்த அதிகாரத்தை காப்பாற்றணும், அசீம் முனிருக்கு தன்னோட பதவியை காப்பாற்றணும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு பயங்கரவாத செயலை செய்கிறது, இல்லை இந்தியாவுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை துவக்கிறது. அந்த யுத்தத்தில் அவங்க தோப்பாங்க அப்படின்றது நல்லா தெரியும். ஆனால் இந்த முறை இந்தியா கொடுக்கக்கூடிய நம்மளுடைய 3 இராணுவ தளபதிகளுடைய மெசேஜையும் நம்மளுடைய பிரதமருடைய இந்த விசிட்ல இருந்த மெயினாக இருந்த அந்த டிஃபென்ஸ் அஜெண்டா மற்றும் நம்மளுடைய விமானப்படையோட இதெல்லாம் நீங்கள் போஸ்டரிங் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த முறை பாகிஸ்தானை ஏற்கனவே ஒரு பாதி பிரித்து பங்களாதேஷன் தனியாக ஒரு நாடு உருவாச்சு 71 இந்த மாதிரி வாலாட்டி தான். இந்த முறை பாகிஸ்தானுக்கு உள்ள இந்திய இராணுவம் போகும். இது ஜஸ்ட் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு நாங்கள் தண்டனைன்னு கொடுக்க மாட்டோம், ஆஃப் சிந்தூர் மாதிரி உங்கள் நாடு பிரிக்கப்படும் அப்படின்றதுக்கான தெளிவான மெசேஜை மட்டும் நம்ம கொடுக்கல, அதற்கான போர் ஒத்திகைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸைஸ் வாயு சக்தியா இருக்கட்டும், எக்ஸைஸ் பிரகாரா இருக்கட்டும், இன்னைக்கு நடக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடந்த நவம்பர் மாதம் பாருங்க, எக்ஸைஸ் திரிஷூல் நவம்பர் 3 இருந்து நவம்பர் 10 முப்படைகளோட ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய போர் ஒத்திகையை நம்ம பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் ஆரம்பிச்சு வடக்கு அரபிக்கடல் வரைக்கும் இது வந்து போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அகண்ட் பிரகார், அகண்ட்ன்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நவம்பரில் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக உருவாக்கப்பட்ட ருத்ரா பிரிகேடு, பிரச்சந்த் போன்றதும் நம்மளுடைய பைரவ பிரிகேட்ஸ் எல்லாமே வந்து பெட்டாலியன்ஸ் எல்லாமே உள்ளே வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 29 பினாக்காவோடைய MLRS சிஸ்டம் புது ரேஞ்சை வந்து நம்ம சோதிக்கிறோம். கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் உள்ளே போகக்கூடியது. ஸோ பல இடங்களில் நம்ம ஏவுகணையோடைய காஸ்ட்டை கட்டுப்படுத்தி ராக்கெட்டை பயன்படுத்தியே பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு மிட் டிசம்பரில் பார்த்தீங்க, போன வருடம் டிசம்பர் 18 வாக்கில் நம்மளுடைய வெஸ்டர்ன் பார்டர், அதாவது பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு போர் ஒத்திகையை பண்ணியிருந்தாங்க. இப்போ பிப்ரவரி 24 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அக்னி வர்ஷா நம்மளுடைய சதர்ன் கமாண்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் வெஸ்டர்ன் கமாண்டும் ஒரு போர் ஒத்திகையை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறது கிடையாதுன்னா, ஒரு போர் ஒத்திகைக்கு கோடிக்கணக்கான பணம் செலவாகும். வீரர்கள் தங்களுடைய லீவெல்லாம் விட்டுட்டு, எனக்கு தெரிஞ்ச பல பேர், நான் இடங்கள் பேர் யாருமே குறிப்பிட முடியாது, பட் இன்னைக்கு போர் ஒத்திகையில் இருக்காங்கன்றது சாதாரண நிகழ்வு கிடையாது. ஸோ இந்தியா ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்த கரெக்டாக நம்ம ரீட் பண்ணுறோம். உளவுத்துறை தகவல்களாக இருக்கலாம், நம்மளுடைய செக்யூரிட்டி அசஸ்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த போருக்கு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து அப்படியே அன்டாப்டாக இருக்கக்கூடாது, இதற்கான முழு தயார் நிலையை வரணும்னு சொல்லிட்டு நம்ம ராணுவம் உறுதியாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த முறை பாகிஸ்தான் வாலாட்டினா அந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை 2 வெட்டி ஒரு நாடு தனியாக உருவாக்கப்படணும், இல்லை இந்தியா அந்த பகுதியை கையில் எடுத்தே ஆகணும். அது பிஓகேவா இருக்கா இல்லை சிந்தா இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஒரு நிச்சயமாக இந்த போர் ஒத்திகைகளாக இருக்கட்டும், இராணுவ தலைவர்களுடைய இந்த பேச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜஸ்ட் போஸ்டரிங் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். என்ன நடக்குன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.